ஆர்ஆருக்கும் ஜிடிக்கும் மேட்ச். ஜிடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளே ஆஃப்ல வந்து செம ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த ஆர்ஆர் மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா பிளே ஆஃப் உறுதிப்படுத்திடுவாங்க. அதனால அவங்க அசால்ட்டாலாம் ஆட மாட்டாங்க. ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் அவங்களோட வெற்றியை அவங்க கையில இருந்து இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஜெயிக்கலாம் வேணாங்க, எனக்கு வெற்றிலாம் வேணாங்க, நாங்க விளையாட தான் வந்துக்கிறோம், ஜெயிக்கலாம் வரலங்க அப்படின்னு சொல்லி தூக்கி தூக்கி கொடுத்துட்டாங்க. இப்படி 4 மேட்ச் வந்து வெற்றியை வந்து கையில இருந்து தூக்கி கொடுத்துட்டாங்க. ஜிடி வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஓப்பனிங்க, 1 டவுன், அதுக்கு மேலங்க இந்த டாப் ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டீமை தூக்கி பிளே ஆஃப் கொண்டு போனதே யாருன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேரும் 1 டவுன். ஓப்பனிங் சப்போஸ் முன்னாடியே ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா 1 டவுன் வரவரு பட்லர் வந்து பாத்தீங்கன்னா டீமை நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பினிஷர் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறாங்க. அதனால வந்து டீம் வந்து நல்லாவே இருக்கு. சிராஜ் வந்து சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. கடந்த 3 மேட்சா வந்து அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அது இனிமே வந்து கம்பேக் கொடுப்பாரு. ஏன்னா பிளே ஆஃப் நெருங்கிருச்சு. பிளே ஆஃப்ல போய் நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் அடுத்த பிளே ஆஃப் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அதனால வந்து சிராஜ் வந்து நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. ரபாடா வரல. ரபாடா வந்தாரு அப்படின்னா அந்த டீமுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். ஜிடி வந்து பலமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல 1 2 3, பட் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிராஜ், ரபாடோ, மற்ற சாய் சுதர்சன் இவங்கெல்லாம் வந்து டீமோடைய மிகப்பெரிய தூணா இருக்காங்க. தமிழர்கள் 4 பேர் விளையாடுறாங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்புகள் கிடைக்குது அப்பப்ப, அவரும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆர்ஆருக்கும் ஜிடிக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 100%க்கு 200% ஜிடி வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஜிடி சப்போஸ் ஏதோ ஒரு டிஸ்டர்பிங்ல ஜிடி வந்து தோக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்ல யாராவது ஒருத்தர் காட்டுத்தனமான ஒரு ஆட்டத்தை ஆடி ஒரு 100 ரன் அடிச்சா மட்டும்தான் ஜிடியை தோக்கடிக்க முடியும். அது நடக்கவே நடக்காது.